வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஆலோசனை ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் செய்வது என்பது கிறிஸ்தவர்களின் அன்றாட கடமைகளில், அவசியமான கடமைகளில், நிறைவேற்றியே ஆக வேண்டிய கடமைகளில் ஒன்று. எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஜெபிக்கணும்னு அழகழகா ஜெபிக்க நமக்கு தெரியும். ஆனா இந்த ஜெபிக்கும் போது 2 விதமான புரிதல் நமக்கு இருக்கணும். தானியேல் ஒரு இடத்துல சொல்றாரு, எங்கள் நீதிகளே அல்ல, நீர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்னால் வைக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுமா? நான் சரியானவன், நான் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, எனக்கு ரைட் இருக்கு, நான் தகுதியானவங்கிறதுனால அல்ல, எங்கள் நீதிகளே அல்ல, நீர் இரக்கமுள்ளவர் என்பதை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்னால் வைக்கிறோம். அப்ப அவர்கிட்ட இரக்கம் இருக்கிறதுனால, சாமி எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது வேணும், நான் இதுக்கு சரியான ஆளு, நான் தான் தகுதியான ஆளுலாம் இல்லை, என்னுடைய தகுதி அல்ல, என் நீதி அல்ல, நீர் இரக்கம் உள்ளவர். அதனாலதான் எபேசியர்ல இன்னொரு வசனம் சொல்றது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். கடவுள் எதுல ஐஸ்வர்யம் உள்ளவராய்? ஐஸ்வர்யம்னா பணக்காரன், உங்களுக்கு தெரியும், பணக்காரன் நிறைய பணம் வச்சிருக்காரு, நிறைய கார் வச்சிருக்காரு, நிறைய சொத்து வச்சிருக்காரு, சுகம் வச்சிருக்காருல்ல. கடவுள் நிறைய எதை வச்சிருக்காரு? இரக்கம் வச்சிருக்காரு. இங்க வசனம் ஆன்சர் சொல்லுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் மீது அன்பு கூர்ந்தார். நிறைய இரக்கம் வச்சிருக்காரு. இரக்கத்துலதான் அவர் பணக்காரர். அவர்கிட்ட பணம் பொருள்லாம் கிடையாது, சொத்து சுகம்லாம் கிடையாது. அவர் எதுல பணக்காரு? இரக்கம் வச்சிருக்காரு, நிறைய இரக்கம் வச்சிருக்காரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நம் மீது அன்பு கூர்ந்தார். எனவே ஜெபிக்கிற பொழுது இந்த புரிதலும், இந்த ஜெபத்துக்கு விடை கிடைக்கும் போது இந்த தெளிவும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். அதான் ஒன்று, எங்கள் நீதிகளே அல்ல, உம்முடைய இரக்கங்கள், நீர் இரக்கம் உள்ளவர் என்பதை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை முன்னால் வைக்கணும். அப்ப ஜெபம் பண்ணும்போது, சாமி நான் உங்ககிட்ட நிறைய கேட்கிறேன், இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது, தகுதி கிடையாது. ஆனா எந்த தைரியத்துல ஜெபம் பண்றேன்னா, நீர் இரக்கம் உள்ளவராச்சே. எப்படி இரக்கம் உள்ளவர்? இங்க அடுத்த ஆன்சர் வருது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நிறைய இறக்கம் வச்சிருக்காரு, நிறைய சொல்லுவோம், அவர் எவ்வளவு பணம் வச்சிருக்காரு தெரியுமா? அவரு அந்த பணத்தெல்லாம் கொடுத்தா என்னெல்லாம் பேசுறோம்ல, அவ்வளவு இறக்கம் வச்சிருக்காரு. அதனாலதான் நம் மீது அன்பு கூர்ந்தார். எனவே இனி ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நோக்கி ஜெபிக்கிறோம் என்கிற புரிதலும், நம்ம நீதினால் அல்ல, நம்ம தகுதியினால் அல்ல, நம்ம எலிஜிபிலிட்டினால் அல்ல, நமக்கு இருக்கிற உரிமையினால் அல்ல, நான் கிறிஸ்தவங்கிறதுனால அல்ல, நான் பெரிய பக்திமானுங்கிறதுனால அல்ல, அவருடைய இரக்கத்தை, இரக்கமுள்ளவர் என்பதை நம்பிதான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோங்கிறது புரிஞ்சுங்க. எனவே ஜெபிக்கிற எல்லாருக்கும் இந்த புரிதல் வேண்டும். நான் என்னுடைய நீதியை நம்பி அல்ல, அவருடைய இரக்கத்தை நம்பி ஜெபிக்கிறேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருப்பதால் என் மீது அன்பு கூறுகிறார், என் ஜெபங்களுக்கு விடை கொடுக்கிறார், என் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் என்கிற புரிதலோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.